தமிழ்நாடு கரூரில் நடிகர் விஜயின் அரசியல் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான வேளையில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். நேற்று முன்தினம் இரவில் நிகழ்ந்த இத்துயரச் சம்பவம் குறித்து சமூக ஊடக தளங்களில் அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்ப வேண்டாம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் கரூரில் பலியானோரின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியை அறிவித்து தமது அரசு உடனடியாக வழங்கி வருவதாக இன்று தமது சமூக ஊடகங்கள் வழி வெளியிட்டுள்ள காணொளியில் அவர் கூறியுள்ளார். குழந்தைகள், பெண்கள்னு 41 உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். இறந்து போனவங்க குடும்பத்துக்கு தலா 10 லட்சம் ரூபாய் அறிவித்து அதை உடனடியாக வழங்கிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வர்றவங்களுக்கு அரசு சார்பில் முழு சிகிச்சையை வழங்கி வரோம். நடந்த சம்பவங்களுக்கான முழுமையான உண்மையான காரணத்தை ஆராய முன்னாள் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. ஆணையத்தின் அறிக்கை அடிப்படையில் அரசாங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை அமையும் என்று கூறிய மு.க.ஸ்டாலின் பொறுப்பற்ற முறையில் சமூக ஊடகத்தில் கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். சோசியல் மீடியாவில் சிலர் பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவங்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள். எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். அது மட்டுமின்றி பெரிய அளவில் கூட்டங்கள் நடத்துவது தொடர்பில் விதிமுறைகள் வகுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். மற்றொரு நிலவரத்தில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சந்திப்பார் என்று கூறப்படுகிறது. கரூரில் சம்பவம் நடந்த இடத்தில் உள்ள மறைக்காணி பதிவுகளை நீக்கிவிடாமல் பாதுகாக்க வேண்டும் மற்றும் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்திக்க விஜய்க்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற 2 கோரிக்கைகளை தாங்கள் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் கோரியுள்ளதாக அக்கட்சியின் வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் அறிவழகன் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார்.